where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சென்னையில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் இல்லம் உட்பட டாஸ்மாக் அதிகாரிகள் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், மொத்தமா எத்தனை இடத்துல நடக்குது, எவ்வளவு அதிகாரிகள் இதுல ஈடுபட்டிருக்கிறாங்க, ஏற்கனவே நடத்தப்பட்ட அதனுடைய சோதனை அடிப்படையில தான் இப்ப இந்த சோதனையும் நடக்கிறதா? விக்னேஷ், சென்னை மற்றும் பல்வேறு இடங்களில் புறநகர் பகுதியில் சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை தேனாம்பேட்டை, சூளைமேடு, மணப்பாக்கம், டி நகர் உள்ளிட்ட இடங்களில் வந்து சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமான சோதனையாக இது வந்து பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக டாஸ்மாக் நிறுவனங்களை மையமாக வைத்து கொள்முதல் செய்யக்கூடிய இடம், நிர்வாகம் செய்யக்கூடிய இடம், டாஸ்மாக் மேலாண்மை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து பல்வேறு தகவலை திரட்டி தொடர்ந்து விசாரணை உட்படுத்தப்பட்டு வர்றாங்க. இந்த நிலையில்தான் அதனுடைய மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய விசாகன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வந்து சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான காட்சிகள் நமக்கு வரும். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நம்ம நிற்கக்கூடிய இடம் தேனாம்பட்டில் இருக்கக்கூடிய KPN சாலை, தாசன் சாலை. அந்த சாலையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 3வது தளத்தில் வசிக்கக்கூடிய விக்ரம் ஆகாஷ் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர் வந்து உதவி இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்து பணி செய்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து தொடர்ந்து சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. சட்டவிரோதமாக பண பரிமாற்றின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது நமக்கு வந்து முதல்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்தடுத்தமாக என்ன மாதிரியான முறைகேட்டில் வந்து ஈடுபட்டிருக்கா என்பது அமலாக்கத்துறை விசாரணையில் வந்து தெரிய வரும். தற்போது வந்து சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல மின்சாரத்துறை இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர் வீட்டிலையும் தற்போது வந்து சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி 3 இடங்களில் மையமாக வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சோதனையில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாகவே டாஸ்மாக் நிறுவனங்கள் சொந்தமான இடங்கள்ல சோதனையானது இப்போ முக்கியமாக அந்த மேலாண் இயக்குனர் வீட்டிலையும் தற்போது வந்து சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. ஒரு முக்கிய பொருளாக பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், ஆனந்தன், ஏற்கனவே டாஸ்மாகினுடைய தலைமை இடத்திலெல்லாம் வந்து சோதனை நடத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை இதில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக அதற்கான அறிக்கையும் கூட வெளியிட்டிருந்தாங்க. நீதிமன்றத்தில் கூட இந்த வழக்கு வந்து தற்போது போயிட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ இந்த சோதனையும் நடக்குதா? இன்னும் இது தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கா? அப்போ கண்டிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கள்ல தொடர்ந்து இதுக்கு முன்பே குறிப்பிட்டது போல கொள்முதல் செய்யக்கூடிய இடம், அதே போல சில விற்பனை செய்யக்கூடிய இடம், அந்த நிறுவனங்களை எங்கெங்கே அரசு கொள்முதல் செய்யுது, இப்படி யார் கொள்முதல் செய்யறாங்க, யாரிடம் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்படி பல்வேறு இடங்கள்ல அது சார்ந்திருக்கக்கூடிய இடங்கள்ல தொடர்ந்து சோதனைக்கு உட்படுத்தி பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சார்பாக விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. ஆனா இதை வந்து டாஸ்மாக் நிர்வாகம் மறுத்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் தொடர்ந்து நடைபெற்றிருந்தாலும் இப்பொழுது டாஸ்மாக் மேலாண்மை நிர்வாக இயக்குனர் வீட்டில் வந்து சோதனை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக நடத்திய சோதனையும் சம்மன் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணைக்கு கூப்பிட்டிருந்தாங்க. தற்போது மீண்டும் சோதனையானது நடைபெறுகிறது. இதற்கு முன்பே திரட்டப்பட்ட ஆவணங்களை மையமாக வைத்து தற்போது சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் வருகிறது. டாஸ்மாக் நிறுவனம் மட்டுமல்லாமல் அது சார்ந்து தொழில் செய்திருக்கக்கூடிய நிறுவனங்கள், ஒப்பந்தம் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள்ல தொடர்ந்து சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. கூடுதலாக இன்று அதனை மையப்படுத்தி அதே போல வந்து மின்சாரத்துறை ஒப்பந்தம் செய்யக்கூடிய இடங்கள் வீட்டிலையும் தற்போது வந்து சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு தயாரிப்பாளர் உதவி இயக்குநராக பணி செய்யக்கூடிய விக்ரம் ஆகாஷ் என்பவர் வீட்டிலிருந்து சோதனையானது நடைபெறுகிறது. இப்படி ஒரு முக்கியமான சோதனையாக இது வந்து பார்க்கப்படுகிறது. டாஸ்மாக் அதிகாரிகளுடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஆனந்தன். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.